முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தேர்தல் அலுவலர் சந்திரசேகர் தலைமையிலான குழுவினர் தேர்தல் பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. இடைத்தேர்தலில் 64 பேர் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றனர். தற்போது அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மானசராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். மானசராஜ், இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக. வணக்கம் சரவணன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விழுப்புரம் அடுத்த அத்தியூர் திருவாதி பகுதியை சேர்ந்த புகழேந்தி அவர்கள். அதாவது கடந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலைக்குறைவு காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திலிருந்து வருகின்ற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் திமுக மற்றும் பாமக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தேர்தல் நடத்தும் தேர்தல் மன்னன் என்று சொல்லக்கூடிய பரமானந்தம் உள்ளிட்ட 64 நபர்கள் இதுல வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனால் இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரன் முன்னிலையில அனைத்து கட்சி பிரமுகர் முன்னிலையிலும் தற்பொழுது அந்த பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசீலனையில இன்று யார் யார் அதுல தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்ற விவரமும் தெரிய வரும். தொடர்ந்து 26ஆம் தேதி வேட்பாளர்களுடைய இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மானசராஜ்.